நேர்ல பாக்குற வரைக்கும் இந்த கியூரியாசிட்டியில எஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் சோமு. பாய். நீ உரைப்பாய். மா டிஃபன் கொடுமா. கரெக்டா பண்ணு. கரெக்ட். என்கிட்ட எரிஞ்சு விடுற. சோமு மேல உள்ள கோவத்தை என்கிட்ட காட்டாத. இந்தா. ஏய் சாம்பார் வேண்டாமா? குடு. நீ பதனி பமரி பமரி சனி கரெக்டா புடி. ரிம ரிம பம பனி பனி சனி பனி பம ரிம பம பனி பனி சரி ஸ்ரீ ராகவதூத என்றே நீ போறோம். அச்சனா நாளைக்கு மாஸ்டர். என்ன மாமி தோசை வாக்குறேன் போல இருக்கே. வாசனை கம 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 மூக்க தொலைக்கிறது. சாப்பிடுறீங்களா மாஸ்டர்? இருக்கட்டும் இருக்கட்டும். அண்ணாக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா நெக் கொடுங்க. தோசை பாத்துக்க. சரிம்மா. என்ன அத்தி தோசை சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கே. யார கேக்குறீங்க? இல்ல நீ போன்ல பேசிட்டு இருந்த இல்லையா, அப்படி காதுல விழுந்தது அதான் கேட்டேன். ஆமா சோமுன்னு பேரு. நெய்தல் பத்திரிக்கையில வேலை பாக்குறான். உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவரோட பத்திரிக்கையில என்னோட சின்னதா ஒரு பேட்டி வந்துன்னா நல்லா இருக்கும். நம்ம அர்ச்சனாவோட அரங்கேற்றத்துக்கு முன்னாடி வந்துன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி அவன் கிட்ட நான் சொல்லிடுறேன். இங்க பாரு ஆர்த்தி, நேக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் போய் இப்படி எல்லாம் கேட்டதே இல்ல தெரியுமா. இப்போ அர்ச்சனா உன்னோட தங்க, எப்படியும் அவளோட அரங்கேற்றத்தை கவர் பண்ணுவேள். அந்த அரங்கேற்றத்துக்கு கூட்டம் நிறைய வரணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி என்னோட சாதனைகள்லாம் பேட்டியா வந்ததுன்னா அத படிச்சுட்டு நிறைய பேர் வருவாளோ இல்லையோ, அதுக்கு தான் சொன்னேன். மாஸ்டர் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லவா? எப்படி 2 மாசத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸே இருக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு பேட்டி எல்லாம்? என்ன என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நீங்களும் விழுந்து விழுந்து சொல்லி கொடுக்கறீங்க, அவளும் கத்துக்கிற மாதிரி தெரியல. அடுத்த மாசம் அரங்கேற்றம் வேற சொல்றீங்க. இவ ஆட்டத்தை பாத்துட்டு உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வர போறது இல்ல. அப்புறம் பேட்டி ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? வரேன். ஆர்த்தி, உன்னோட ஃப்ரெண்டோட நம்பர் வேணா கூட நானே பேசிடுறேன். இல்ல நானே உன்கிட்ட சொல்லிடுறேனே. உனக்கு எதுக்கு சிரமம் ஆர்த்தி? நீ நம்பரை கூட நான் அவர்கிட்ட பேசிட்டு நேரா போய் போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே பேட்டி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி நாளைக்கு தரேன். மறக்காம கொடுக்கணும். மறந்துடாத. வரேன். ஐயோ ஆர்த்தி, மறந்தே போயிடுத்து பாரு. என்ன மாஸ்டர்? அம்மா தோசை சாப்பிட்டு போக சொன்னாங்கல்ல, அதான். மாமி வரீங்களா? வரேன். நீ சாப்பிட ஆர்த்தி, தோசை ஆடிட்டு இருக்கணும். ஆமா என்ன சாம்பார் மட்டும் போட்டு இருக்க, சட்னி போட்டுக்காம? நல்லா இருக்கு. மாமி சட்னி போடுங்களே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாப்பா. என்ன காலையில இருந்து காணோம்? கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க போறீங்க. அந்த நாடி ஜோசியத்தை பத்தின ஆர்டிகல் எப்ப கொடுக்க போற? அது விஷயமா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட ரேகை எடுத்துட்டு போய் ஒரு நாடி ஜோசியர் கிட்ட காட்டினேன். என்ன சொன்னாரு? அவரோட ஓலைய வேற யாரோ அதே ரேகையை கொண்டு வந்து காட்டி அந்த ஓலையே வாங்கிட்டு போயிட்டாங்க சார். வேற யாருன்னா யாரு? செகப் கலர் ஷர்ட், ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருந்தாங்க சார். சார் போட்டோஸ் கேட்டிருக்கீங்களா சார்? ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சரி நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். பத்மராஜன் ஒரு நிமிஷம். நீ போட்டுட்டு இருக்கிற சட்டை கலர் என்ன? சிவப்பு சார். ஏன்? உன் ஜீன்ஸ் ப்ளூ. நீ போலாம். அப்போ பத்மராஜன் அந்த ஓலையை எடுத்தான்னு சொல்லலாமா? இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது சொன்னாங்களா? காதுக்கு பின்னாடி ஒரு தழும்பு இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தர் காதா திருப்பி பார்த்து தழும்பு இருக்காங்கிற வேலையை போலீஸ் செய்யட்டும். அவரு எப்படி இறந்து போனாருன்னு ஓலையில வந்துச்சா? படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் வாங்கிட்டு போயிட்டாரா? ஓ சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. சார்
விஷம் கொடுத்திருக்காங்க. ஏன் அவரா விஷம் சாப்பிட்டு செத்துட கூடாதா? இந்த விஷம் துளசி மெடிக்கல் ரிசர்ச் செய்யும் போது கண்டுபிடிச்ச விஷம் ஆக்சிடைடாக்சின். ஆக்சிடைடாக்சின், ஆக்சிஜன், ஆக்சிஜன். உலகத்திலேயே மிகப்பெரிய அடிக்ஷன் எது தெரியுமாப்பா? ஆக்சிஜன் தான். பிறந்த உடனே ஒரு தடவை இழுக்கிறோம், அதுக்கப்புறம் லைஃப் லாங் அடிக்ஷன் பா. ஆக்சிஜன் கூட விஷம் தெரியுமா? நிறைய கொடுத்தா விஷம், பாய்சன், பாஷாணம், நவபாஷாணம், மருந்து. விஷம் கூட மருந்து தான்ப்பா. ஆக்சிடைடாக்சின். முதல்ல அதுக்கு புலிடைடாக்சின் தான் வைக்கலான்னு இருந்தேன்ப்பா. ஏன் தெரியுமா? ஆக்ஸ், புல், எருது. காளை, ஆண், ஆணவம், சற்றே விலகும் பிள்ளாய், நந்தி. ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராஜ மகாதேவாஜ த்ரயம்பகாஜ த்ரிபுராந்தகாஜ த்ரிகாலாக்னிகாலாஜ காலாக்னிருத்ராஜ நீலகண்டாஜ மிருத்யுஞ்சயாஜ சர்வேஸ்வராஜ சதாசிவாஜ ஸ்ரீமன்மகாதேவாஜ நமः. யோ வைதாஹம் பிரம்மணோ வேதாம் அமிர்தேனாம் ததாம் பரம் தஸ்மை பிரம்ம ச பிரம்மாச்ச ஆஜுகேர்த்தம் பிரஜாம் ததோ. ஈசானः சர்வவித்யானாம் ஈஸ்வரः சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மேஸ்த சதா சிவோ. யக்ஷஸ்வரூபாஜ ஜடாதராஜ பின்னாகஹஸ்தாஜ சனாதனாஜ திவ்யாஜ தேகாஜ திகம்பராஜ தஸ்மை சிகாராஜ நமः சிவாஜ. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் மிருகவந்தனாம் மிருத்யோ முக்ஷயமாமிருதாத். யோ வைதாஹம் பிரம்மணோ வேதாம் அமிர்தேனாம் விரதாம் புரம் தஸ்மை பிரம்ம ச பிரம்மாச்ச ஆஜுகீர்த்திம் பிரஜாம் ததோ. சதமானம் பவதி சதாஜ புருஷः சதேந்திரஜ ஆஜுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி. தனம் தானியம் பசும் பகபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. யோ வேதாஹம் பிரம்மணோ வேதாம் அமிர்தேனாம் விரதாம் புரம் சர்வாபீஷ்ட பிரசாத பல சித்திரஸ்து. சரி பாட்டி. அண்ட் வாட் நெக்ஸ்ட்? அதான் நந்திக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு மேடா. அதுல புலி வரும்னு சொல்லுங்க. அது நான் யோசிச்சு பார்த்தேன், புலி எல்லாம் வராதுடா. இந்த மணி ஏதோ தப்பா பத்தி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் எதுவா புலி? சரி, இப்ப கோயில பிரதர்ஷனம் பண்ணிட்டு வா. கோவில சுத்திட்டு வாடா. நீ? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு சாமி சுத்தம் கிடையாது, நீ போய் சுத்திட்டு வா போ. குடு நான் வச்சுக்கிறேன். போலாமா? ஏன்னா இந்த மாதிரி அழகா சின்னதா கோவில் இருக்கும் அமெரிக்காவில. இல்ல பாட்டி. நீ அமெரிக்காவில கோயிலுக்கு போயிருக்கியோ? இல்ல. ஏன்னா உட வயிற்றுல எல்லாம் அழிச்சுட்டு போனது இல்லையா? அவர் டைம் கிடைக்கும் போது அவர் மட்டும் போயிட்டு வந்துருவார்.
அது என்ன சத்தம் பாட்டி? தெரியலையே. போலி மாச கிட்டீங்க. அதான் கொண்டாட்டமா இருக்கு. பாத்தியா, பால் கூட நல்லா இருக்குங்களா? பாத்தியாடா புலி பழம்புங்கிறது? சார் அந்த பேப்பர் கொடுத்துருங்க. ஓகே சார். வெல்கம். தேங்க்யூ. அப்பா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு போன் பண்ணா யார் யாரோ எடுக்கிறாங்க, சரியா பதில் சொல்றது இல்ல. உன் செல்போன் கிடைச்சதா இல்லையா? இன்னும் இல்ல. லேண்ட்லைன்ல இருந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். அவுட் ஆஃப் ரேஞ்ச்னு வருது. யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை நீயே ஆஃப் பண்ணி அப்புறமா தொலைச்சிருக்கலாம் இல்லையா? நான் ஆஃப் எல்லாம் பண்ண மாட்டேன். இன்டர்வியூ எடுக்கும்போது நான் ஆஃப் பண்ணிருப்பேன். லாஸ்டா எங்க இன்டர்வியூ போனேன்? நீயும் நானும் அன்பரசு வீடு போனோமே, அதான் லாஸ்டா இன்டர்வியூ எடுத்தது. அன்பரசு வீட்டுல செக் பண்ணியா? இல்ல. ஒருவேளை அங்க விட்டுருக்கலாம் இல்லையா? பாசிபிள். வா போய் பார்க்கலாம். இரு, நான் இந்த விஷயத்துக்காக வரல. உன்கிட்ட 3 விஷயம் பேசணும். 1 கேட்கணும், 2 சொல்லணும். வசதி எப்படி? செல்போன் தேடி உடனே கிளம்புறத பார்த்தா ஆபீஸ்ல வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. வா வா உட்கார். என்ன சாப்பிடுற? காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப முதல்ல கேட்கணும்னு சொன்ன விஷயம். கேளு. ஆர்வம் தாங்கல. ஸ்ரீராம்பூர் பொண்ணுங்கள விஷயம் என்னாச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. விஷ ஊசி போட்டு யாரோ சாகடிச்சிருக்காங்க. அப்ப கொலைதான் கன்ஃபார்ம்ல. ஆமா. அந்த ஓலைச்சுவடியில ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இங்க வாங்க. சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன். அர்ச்சனாவுக்கு அரங்கேற்றம் வருது. தெரியும். அவளோட டான்ஸ் மாஸ்டர் உங்க பத்திரிக்கையில அவரை பத்தி ஏதோ ரைட்டு போடணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு போன் நம்பர் கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். அதுதான் சொல்ல வந்தேன். உன்னை கேட்காமலே உங்க வீட்டு நம்பர், ஆபீஸ் நம்பர், செல்போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். மன்னிச்சிடு. சரி பரவாயில்ல. இது என்ன தெரியுதா? DNA ஜீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? மரபணு அதுக்குள்ள இருக்கும். நாம பிறக்கும் போதே நம்ம ஜாதகத்தை அதுதான் தீர்மானிக்கும். மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா கொடுக்கூடாதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள பார்த்தா இப்படிதான் இருக்கும். நம்ம தலையெழுத்தே இதுலதான் இருக்கு. துளசி, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? சோமு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்பா. ஆ, அவனுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. எய்ட்ஸ் வைரஸ் இதை வச்சுதான் ஏமாத்தும். அப்படியா? ஹவ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கே தெரியாது. நீ ரூம் போ, நான் வரேன். அங்க டீட்டெயில்டா எனக்கு சொல்லு.
DNA. சாரிப்பா கேரியா சார் ஆர்த்தி, திஸ் இஸ் மை பாஸ். ஹலோ சார். ஹலோ இது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆர்த்தி. அவன் சொன்ன மாதிரி பாஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல, we work together as a team. பத்மநாதன் எங்க? பத்மா, ரூமுக்கு வா. சோமு, யார் அந்த லேடி? எங்க எடிட்டர் பொண்ணு டாக்டர் துளசி. டாக்டர் துளசியா? அவங்களுக்கே ஒரு டாக்டர் தேவைப்படும் போல் இருக்கு. ஏஷோ, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. மருந்து ஆராய்ச்சியில டாக்டரேட் வாங்கிருக்காங்க. ஜெர்மனில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க. ஐயோ பாவம். சரி, யார் அந்த ஆளு? இப்போதான் சொன்னேன், எடிட்டர், என் பாஸ். அவரை கேட்கல, எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து என்னை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருக்காரு. அந்த கிழமை யாருன்னு கேட்டேன். ஓ, அவரா? சப் எடிட்டர். இப்ப புரியுது உங்க மேகசின் கவர்ல ஏன் இப்படி பொம்பளைங்க போட்டோவா வருதுன்னு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. ஆர்த்தி, 2 விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. ரெண்டாவது என்ன? கூடி சீக்கிரம் நீ என் மேல ரொம்ப கோவப்பட போற. எதுக்கு? அது அப்படிதான், ஒருத்தர் வருவாரு பாரு. சார், அன்பரசு இருக்காரா? உங்க செல்லு தானே? இந்தாங்க. ஓ, எங்க இருக்கா? நான் செல்போனுக்காக தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா தான் நீங்க வந்தா கொடுக்க சொன்னாரு. சரி, அவரை கூப்பிடுங்க, பாக்கணும். இல்லைங்க, அவரு வெளியே போயிருக்காரு. எப்போ வரும்? எனக்கு தெரியாதுங்க. சரி, நான் 1 hour வெயிட் பண்ணி பாக்குறேன். இல்ல, நான் வெளியில போகணும். நீங்க போங்க, நான் இருந்து பாத்துட்டு போறேன். வீட்டுல யாரும் இல்ல, நான் கூட்டிட்டு போகணும். நீங்க கிளம்புங்க. மாமா, அம்மா கூப்பிடுறாங்க. சரி, நீ போ. வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னீங்க? இல்ல சார், வெறும் லேடிஸ் தான் இருக்காங்க. ஓ, லேடிஸ உள்ள வச்சு கூட்டிட்டு போவீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? எனக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சரி, நான் அப்போ வரேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். எங்க சார்? வாங்க சார். எங்க போறீங்க சார்? சார், சொல்றது கேளுங்க சார். ஹலோ மிஸ்டர் அன்பரசு, இங்கதான் ஒழிச்சிட்டு இருக்கீங்களா? ஏப்பா, நீ பாட்டு கூட்டிட்டு போயிருந்தானா சார் உள்ள மாட்டிக்க மாட்டாரு. பொம்பளைங்களை மட்டும் தானே உள்ள வச்சு கூட்டிட்டு போன்னு சொன்னேன். சார் எப்படி? தம்பி, உங்க செல்போனை திருப்பி கொடுத்துடல, போங்க. எதுக்காக சார் உள்ள வந்துகிட்டு இல்லன்னு சொல்ல சொன்னீங்க? உங்களை எனக்கு பார்க்க பிடிக்கல. என்னையா? ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணதால நீங்க தான். நானா? ஆமா, என் செல்போன் அப்படியே எடுக்கலான்னு பாத்தீங்களா? இங்கதானே விட்டுட்டு போயிருந்தேன். ஒரு வார்த்தை ஆபீஸ் போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, அது கூட விடுங்க. நான் என் செல்போனுக்கு ட்ரை பண்ணும்போது எதுக்கு சார் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க? அது வந்து சார், கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. உங்க செல்போன் ஆன் பண்ணவே எனக்கு பயமா இருந்துச்சு. அதை முதல்ல எதுக்கு ஆஃப் பண்ணீங்க? அதான் எனக்கு புரியல. உங்களுக்கு எதுவும் புரியவானே சார்? உங்களை சந்திக்கவே நான் விரும்பல. தயவுசெய்து இங்கிருந்து போங்க. ஏன் சார் என்ன தொடுத்துருந்தே இருக்கீங்க? எல்லாம் என் ஊர் மேல இருக்கிற பயம்தான். என்ன சந்திக்கிறதுல உங்க உயிருக்கு என்ன சார் ஆபத்து வரும்? அது அப்படிதானே மிரட்டல் வந்தது. மிரட்டலா? யார்கிட்ட இருந்து? தெரியாது. போன்ல மிரட்டுறோம், அட்ரஸ் ஊரு பேர்லாம் சொல்லிட்டா மிரட்டுறோம். ஹலோ சார், எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீங்க திரும்பவும் குத்த வேணாம். உங்க வீட்டுல தான் போனே இல்லையா, அப்ப மிரட்டல் எப்படி வரும்? எங்க வீட்டுல போன் இல்லதான், ஆனா வந்த மிரட்டல்லாம் உங்க செல்போனுக்கு தம்பி. ஏன் செல்போன்கா? எனக்கு எப்படி மிரட்டல் வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க செல்போன்ல தேடுவீங்களேன்னு ஆன் பண்ணி தான் வச்சிருந்தேன். அந்த நேரத்துலதான் அந்த மிரட்டல் எல்லாம் வந்தது. பயந்துகிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சார், என் ஃப்ரெண்ட் யாராவது விளையாட இருக்கலாம்ல? உங்க ஃப்ரெண்டுக்கு யார் பேர் எனக்கு தெரியும்.
என் பேர் சொல்லில மிரட்டுறான். அப்பா அம்மா அழுவாங்க. தம்பி, நான் புள்ள குட்டிக்காரன், வீட்டுல எல்லாம் பயப்படுறாங்க. தயவுசெய்து இங்க போய் போயிடுப்பான். வாங்க சார். ஹாய். சிவகாமி, சிவகாமி, நீங்க அம்மா இல்லையா? மேல இருக்காங்கப்பா. கொஞ்சம் வர சொல்ல. வாங்க சார். உங்களுக்கு ஒரே பொண்ணா? இது என் 2வது பொண்ணு, ஸ்கூல் ஃபைனல் படிக்கிறா. பெரிய வானிலை ஆராய்ச்சி மையத்துல வேலை பாக்குறா. ஓஹோ. என்னங்க வா, என் ஒய்ஃப் சிவகாமி. நமஸ்காரம். உட்காருங்க உட்காருங்க. அம்மா ஒரு மிகப்பெரிய ஜோசியர். நம்ம ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குறது ஒரு பொண்ணு. யாரு? நம்ம அது பேர் கூட அங்கே இருக்கண்ணு இல்லையா? அதான் போன வாரம் கல்யாணம் ஆச்சே. மங்கையர் கரசிங்க. அதான் அந்த பொண்ணுக்கு இவர் தான் ஃபேமிலி ஜோசியர். இன்ஃபேக்ட் இவர் சொன்ன பரிகாரம் எல்லாம் பண்ணப்பறம் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆச்சான். நீ நம்ம ஆர்த்தி ஜாதகத்தை கொண்டா. ஆர்த்தி ஜாதகம் உங்ககிட்ட தானே இருக்கு. கொடுத்த நீ எங்கேயோ வச்சேன். அத இப்படிதாங்க இவர் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. சரி, அர்ச்சனா ஜாதகம் எங்க இருக்கு? அது பூஜை ரூம்ல தான். நீ அதை கொண்டா. எடுத்துட்டு வரேன். அப்பா காஃபி கொண்டு வரட்டுமா? சார் காஃபி சாப்பிடுறீங்களா? கொண்டா. குழந்தைகளை நல்லா வளர்த்துருக்கீங்க. ஐயோ, இதுல எந்த தப்பு எதுவும் கிடையாது சார். எல்லாம் என் ஒய்ஃப் ட்ரைனிங். உங்க பொண்ணோட ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம். ஜாதகத்தோட 4 மூலைகள்லயும் கிரகங்கள் இருக்கு. இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசியிலையும் கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப நல்ல படிப்பா, சங்கீத ஞானமும் இருக்கும். டான்ஸ் கூட கத்துக்கிறாள. அடுத்த மாசம் அரங்கேற்றோம். கடல் கடந்து தூர தேசத்துக்கெல்லாம் போவா. இன்ஃபேக்ட் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இவனுடைய அளவுக்கும் படிப்புக்கும் ஏத்த மாப்பிள்ள தான் கிடைப்பான். இந்த 3 மாசத்துக்கு கொஞ்சம் சரியில்லை. குரு மாறினால இல்லையே, நான் அதே குரு தானே, நடேஷ் சர்மா தானே. நம்ம மாத்திட்டீங்களா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த குரு பெயர்ச்சியோட தொடக்கம் அவ்வளவா சரியில்லை. சனி மாறினா சரியா போயிடும். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 4 ஏழைங்களுக்கு வெண்பொங்கல் அன்னதானம் பண்ணுங்க. நான் பசிக்குது. ஓ சாரி, பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்லடா, இரு, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் மூத்த பொண்ணு ஆரத்தி. ஏய், நீ பசிக்கிட்டு ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருது. சிவகாமி, அன்னைக்கு சாப்பிடும்போது தானே அந்த இவளோட ஜாதகத்தை நான் பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க வச்சேன் அந்த அன்னைக்கு உன்னை கூப்பிடணும் ரூம் வந்தல, அப்பதான் வச்சுட்டேன் நினைக்கிறேன். கொஞ்சம் போய் பாரு, டேபிள் மேல இருந்துச்சு, அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வா. சரிப்பா. இவரோட இந்த ஞாபகம் வரதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். சார், நானே கேட்கணும் இருந்தேன். ஒரு மனுஷனுக்கு ஞாபகம் மருதின்னு வருது இல்லையா, அது ஜாதகத்துல தெரியுமா? புதன் ஞானகாரகன், அவனை வச்சே நாம சொல்லலாம். இப்போ உங்க சின்ன பொண்ணு ஜாதகத்தையே பாருங்களேன். புதன் எங்க இருக்கான்? 3வது வீட்டுல. அதுவும் அவன் சொந்த வீட்டுல உச்சத்துல இருக்கான். அதனாலதான் உங்க பொண்ணுக்கு ஞானம் அதிகம். இதே கொஞ்சம் மறைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேசா? என்ன அப்படி பாக்குற நீ? எனக்கு ஞானம் இருக்கான், கொஞ்சம் மறைஞ்சிருக்குதான், அவ்வளவுதான். அதான் எங்க மறைஞ்சிருக்கான்னு கேக்குறேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லுவார்.
சார் இந்த செவ்வாய் 9ஆம் வீட்டுல இருக்குது, அது பரவாயில்லையா? அது 4வது வீட்டுல எல்லாம் இருக்கணும். இருக்கலாம். இந்த புக்கு தான். ஏய் ஒரு நிமிஷம் நீ போயிடாத, உட்கார் உட்கார். சார் என் பெரிய பொண்ணு ஜாதகம் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். பெரிய பொண்ணு ஆர்த்தி. ஏன் சார் இந்த பொண்ணு 5 வயசுக்குள்ள எப்போது காணாம போயிருப்பாள? எப்போதா சரிதான், அடிக்கடி காணாம போயிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை காணாம போயிட்டு இருக்கோம். அது அந்த தேனாம்பேட்டு கல்யாணம் சார். ஒரு தடவை நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். இங்க பாருங்க, கரெக்டா தாலி கட்டுற நேரம் ஆர்த்தியை காணும். அப்ப 3 வயசு தான் சார் அதுக்கு. இவளுக்கு வேற அர்ச்சனா வயத்துல. ஐயோ அன்னைக்கு கல்யாண வீடு ஒரே அமக்கலமா போயிடுச்சு. மாப்பிள்ளையில இருந்து அவ்வளவு பேரும் காரை போட்டுக்கிட்டு மூளைக்கு மூளை தேட ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில பார்த்தா பக்கத்திலே தேனாம்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரோட உட்காந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டு அவர் இன்ஸ்பெக்டர் கேட்டா சொல்றாரு, சார் உங்க குழந்தை மவுண்டோட கிராஸ் பண்ண காத்துட்டு இருந்தது, நல்ல வேலை ஒரு பெரியவர் பார்த்து கொண்டாந்து இங்க விட்டு போறாருன்னு. இந்த இன்சிடென்ட சொல்லி சொல்லி எங்க உறவுக்காரங்களை இன்னைக்கு கூட சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சார் இந்த மேட்டர்லாம் எப்படி ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறீங்க? அது நிறைய கட்டங்கள் பார்க்கணும். ஓஹோ, அது எந்தெந்த கட்டங்கள்? 1, 5. அதெல்லாம் இருக்கட்டும், இவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அத சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நல்ல மாப்பிள்ளைய அவங்களுக்கு கூடிய சீட்ல கிடைப்பான். அப்ப நான் கிளம்புறேன். என்ன சார் கிளம்புறேன்றீங்க? இருந்து சாப்பிட்டு தான் போனோம். சிவகாமி அவர்கிட்ட இருக்கட்டும். நான் அடையாள ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லிருக்கேன். உடனே போகணும். இன்னொரு நாள் வரணும். சரி. இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் எல்லாம் இருக்கு சார், நானே உங்களை டிராப் பண்றேன் வாங்க. கார் சாவி எங்க இருக்கு? ரைட் சார் போலாமா? போலாம் சார். இதுக்கு அடிச்ச நீ தானே அடிச்ச? வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க போற வரைக்கும் மரியாதை இருக்க தெரியாது. அதெல்லாம் இருக்கு. அதுதான் அடிச்சியா? எதுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்த? என்ன அப்படியே எங்கேயா தள்ளி போக வேண்டியதானே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, உடம்புல புல்லரிச்சு போச்சு. இதே சின்ன வயசுல ஆர்த்தி காணாம போனதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? எந்த கிரகத்தை வச்சு கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு கணக்கு தானே. என்ன ஒரு கணக்கு தான், பட் உங்க மேல ஒரு வருத்தம் சார். நீங்க ஒண்ணு சரியா சொல்லல. அர்ச்சனாக்கு சொன்ன மாதிரி நீங்க ஆர்த்திக்கு சொல்லலையே. இங்க பீச் பக்கத்துல தானே இருக்கு. அடுத்த தெருவு தாண்டா வரும். நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோமா? நாமளா? உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். பேசலாமே, என்ன போ. சார் கொஞ்சம் இருங்க, நான் வந்து திறந்து விடுறேன். இங்க இப்படிதான் எங்க சீஃப் ஒருத்தர் இருந்தாரு. பேஷண்ட் வயத்தை திறந்து குழந்தைங்களை சர்வசாதாரணமா எடுத்துருவாரு. ஆனா கடைசி வரைக்கும் கார் கதவை எப்படி திறக்கிறதுன்னு கத்துக்கவே இல்லை அவரு. அவரை விடுங்க, என் கம்பெனியில அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒருத்தர். கம்ப்யூட்டரியா தான் அவ இவன் தான் கொஞ்சிட்டு இருப்பான். கம்ப்யூட்டரை பத்தி பூரா டீடைல்ஸ் தெரியும். ஆனா மடப்பையன் அதை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு பொண்டாட்டி மனசை புரிஞ்சுக்கல. அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டரை கட்டிட்டு அழுதுட்டு இருக்கேன் சார். ஏன் என்னையே எடுத்துக்கல, என் பேஷண்ட்ஸ் உடம்ப பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா கம்ப்யூட்டரை பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. சில விஷயங்கள் அப்படித்தான், சூட்சமா புரியாது, கடைசி வரைக்கும் புரியாமலே போயிடும். என்ன சார் பிண்டம் கொடுக்கறது என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இதோட சூட்சமா தெரியுமா உங்களுக்கு? சாகும்போது ஏற்படுற பிரிவோட இதுதான் சார் பெரிய பிரிவு. இத பண்ணும்போதுதான் செத்து போனவங்க மேல நாம வச்சிருக்கிற ஆசாபாசங்களையும் தூக்கி வெளியில எரிஞ்சிடுறோம். அப்படி பார்க்க போனா செத்து போகும்போது அழறத விட இப்பதான் அதிகமா அழணும். ஆனா பிண்டம் கொடுக்கும் போது நாம அழறதில்லை. ஏன் தெரியுங்களா? இவன் இன்னார் அப்படின்னு இருந்த ஒரு ஆத்மாவை இதுக்கு முன்னாடி இருந்த பல ஆத்மாக்களோட நாம இணைச்சிடறோம். அதாவது அந்த ஆத்மாவை இயற்கைக்கே திருப்பி கொடுத்துறோம். அதுல ஒரு திருப்தி இருக்கு.
அந்த திருப்திய நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? எங்க அம்மா அப்பாக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேனே சார். உங்க பொண்ணுக்கு செய்ய முடியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பொண்ணு ஆர்த்தி சின்ன வயசுல காணாம போனத எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. ஒரு ஜாதகத்துல 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு 3 ரொம்ப முக்கியம். அந்த 3 வீட்லயும் பாவிகள் இருக்கக்கூடாது. நீங்க ராகு கேத்து சனியை தானே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, அந்த 3 வீட்டுக்குரிய கிரகங்களும் பாவிகளோட சேர்ந்து வேற வீட்டுல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த கிரகத்துக்குரிய தசை நடக்கும் போது அந்த ஜாதகக்கார ஆணா இருந்தா காணாம போயிடுவான். அதுவே பெண் ஜாதகமா இருந்தா மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிடுவான். இல்ல காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. இந்த தசை புத்தி தான் ஆர்த்திக்கு சின்ன வயசோட முடிஞ்சு போச்சே. ஒரு பாவி போன இடத்துல இன்னொரு பாவி வந்திருக்கு. இப்ப நடக்கிற சனி பயிற்சி ஆர்த்திக்கு அவ்வளவா நல்லா இல்ல. நீங்க சொல்றது எனக்கு சரியா ஒண்ணும் விளங்கல. ஆர்த்திய நீங்க ஜாகிரதையா பாத்துக்க. அவ காணாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி அவ காணாம போயிட்டா திரும்ப கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே திரும்ப கிடைச்சாலும் நீங்க அவளை மறுபடியும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. வீட்டுல தான் என் மொபைல் கிடைச்சது. அப்படியே எடுத்துக்கலான்னு பாத்திருக்கான். அவனை தேடிட்டு போனதும் அவன் அசிஸ்டன்ட விட்டு கொடுத்துட்டான். வீட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு இருந்தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்டா என் செல்போன்ல மெட்டல் கால் வருது, பயமா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டான். பொய் சொல்றான். செல்போன்ல யாராவது மிரட்டுவாங்களா? அப்படியே மிரட்டினாலும் நம்பர் அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்குமே, அது நீ செக் பண்ணியா? அதெல்லாம் பண்ண. அந்த நம்பருக்கு போன் பண்ணப்போ ரிங் ஆயிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் எடுத்தாங்க. டி நகர்ல பப்ளிக் டெலிபோனா. பப்ளிக் டெலிபோனா? ஏதாவது பேர் சொன்னாங்களா? நரமுக விநாயகர் டெலிகாம் சென்டர். நரமுக விநாயகரா? கேட்கவே புதுசா இருக்கு. நரமுக விநாயகர்னா மனித தல விநாயகர்னு அர்த்தம். மனித தலை இருந்தா அது விநாயகரே இல்லையேமா, முருகர் ஆயிடுவாரே. ஏய், பிள்ளையார் பிறக்கும் போது மனித தலையோட தான் பிறந்தாராம். சிவன் தான் தம் பிள்ளைன்னு கூட பாக்காம தலைய வெட்டி எரிஞ்சிட்டாராம். அதுக்கப்புறம் தான் இந்த யானை தலையே ஒட்ட வச்சாரு அப்படின்னு புராணம் சொல்லுது. யானை தலையை ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த விநாயகருக்கு பேரு தான் நரமுக விநாயகர். இந்த உருவத்துக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்துல தான் கோவில் இருக்கான். சிதம்பரத்துல தெற்கு மாட வீதியில. எதுக்கு இந்த அளவுக்கு ஆத்திரப்படணும், தலையை வெட்டணும், அப்புறம் ஒட்ட வைக்கணும்? அதுவும் யானை தலைய. ஏன் மனுஷ தலை கரைச்சிருக்காதா? அதனாலதான் அவருக்கு கல்யாணமே நடக்கல. எந்த பொண்ணும் வர மாட்டேங்கிறான். பாக்கிறதுக்கு கியூட்டா தானே இருக்காரு. பாக்கிறதுக்கு கியூட்டா தான் இருக்காரு. அதுக்காக யானை தலையோட இருக்கவரை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா? இப்ப நீ கூட பாக்க கியூட்டா தான் இருக்க. உனக்கு யானை தலை இருந்தா யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நானா இருந்தா கூட பண்ணிக்க மாட்டேன்ப்பா. யாராவது பாக்கிறதுக்கு ஹேன்னு கல்யாணம்னா போதும் தலைமொழிகளான் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணுதான் உனக்கு கிடைப்பா. எப்ப இருந்தாலும் உனக்கு அப்படிதான் கிடைப்பா. சரி, யானை தலை இருந்தா நீ எப்படி தோசை சாப்பிடுவ? இப்படியா? ஏய், நல்லாதான் இருக்க. இதென்ன பிள்ளையா இருக்கதையா தலையை மாத்தி வைக்கிறதுக்கு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ரெட்டி. கோர்ட்ல அவங்க ஆர்குமெண்ட் எல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்க வேணா பாருங்க, நம்ம பக்கம் தான் ஜெயிக்கும். எப்படியோ நல்லபடியா முடிச்சு கொடுத்தா சரிதான். நீங்க எங்கிட்ட வந்துட்டீங்கல்ல, எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க.
మనసు ఆర్ల వకీల్ సార్, మనసు ఆర్ల. నా కెమికల్ ఫ్యాక్టరీలో కోటేశ్వరరావు పని చేశాను. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி போட்டு வந்து வேலை செஞ்சிருக்கான். அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகி போయింది. அவன் குடிச்சிருந்தாங்கிறதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல. యాక్సిడెంట్ లో యాసిడ్ పట్టు అవన్ ఫేస్ పోచ్చు కదా. అప్పుడు நான் தான் அவனை ஹாஸ்பிடல் అడ్మిట్ பண்ணேன். டாக்டர் அவனை కంప్లీట్ గా చెక్ చేసి அவன் தண்ணி அடிச்சிருக்கான்னு சர்டிபிகேட் ఇచ్చారు. என்னென்ன கவலை விடுங்க. இது கோட்டேஸ்வரராவ் ப்ராப்ளம் లేదు వకీల్ சார். ஊர்ல இருந்து அவன் தம்புடு ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான். அண்ணனுக்கான ஆக்சிடென்ட்டுக்கு அவன் என்கிட்ட காம்பன்சேஷன் கேக்குறான். தப்பு என்ன தெரிசா, என் கம்பெனி சொத்து ஃபுல்லா எழுதி கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ரெட்டி. உன் அண்ணனை கூட்டிட்டு வா, நாங்க அவங்கிட்ட பேசிக்கிறோம்னு சொல்லிடுவோம். நானும் அதேதான் சொன்னேன். அவன் தம்பி ஊர்ல இருந்து எவனையோ கூட்டியாந்து ఇదే నా అన్నయ్యాంగరాன். నేను చూశాను వకీల్ గారు. அவன் ఫేస్ లో కోటేశ్వర ముఖంలో సంబంధమే లేదు. என்னன்னு கேட்டா பிளாஸ்டிக் సర్జరీ பண்ணான்றான். విలేజ్ లో எல்லாரும் அவனே సపోర్ట్ பண்றாங்க. నేనేం చేస్తాను మీరే చెప్పండి. ரெட்டி காரு எங்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த நம்பிக்கையில தானே நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். காஃபி எடுத்துங்க. ஆஹா, பேஷ் பேஷ். வக்கீல் சார், சும்மா சொல்லக்கூடாது. சென்னைக்கு வந்தாதான் இப்படி ஒரு ஸ்ட்ராங் காஃபி குடிக்க முடியுது. பிரமாதமா இருக்கு. ஆ. அந்த கோட்டேஸ்வரராவை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? ரெட்டி, ரெட்டி గారు, రెడ్డి గారు, ఈ మ్యూజిక్ చాలా బాగుంది. ఇది ఎంత అడ్వర్టైజ్మెంట్ లో வருது? இனிமே டிவில வந்தாதான் எனக்கே தெரியும். అంటే இப்பதான் கம்போசிங்கே நடக்குது. కంపోజింగా? ఎవరు? మీ సన్న మ్యూజిక్ డైరెక్టరా? அவன் பத்திரிகைக்காரன். ఆ, இது என்னோட ஒய்ஃப் మీ భార్యనా? அவங்க பேரு? நந்தினி. இந்த பாமாயில் ஆடுக்கு மியூசிக் பண்ணாங்களா அவங்களா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ఎంత పెద్ద కళాకారం. என்ன వకీల్ సార్ இப்படி கேட்டீங்க? என்னோட பார்மசூட்டிకల్ కంపెనీல ஒரு தலைவலி மாத்திரை இன்ட்ரோடியூஸ் చేశాను. ஆஹா. దాని గురించి అడ్వర్టైజ్మెంట్కు மியூசிக் பண்ண 2 நாளா அலைஞ்சிருக்கேன். மீர் எப்படியான சொல்லி என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க தான் மியூசிக் பண்ணும். நான் உங்களை கூப்பிட்டு நேர்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்களே கேட்டுங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் வேற, ஏன் ப்ரொஃபஷன் வேற. அவங்க ப்ரொஃபஷன்ல நான் தலையிடுறது இல்ல. మంచి పాలసీ. நந்தினி, நந்தினி, அம்மா நந்தினி. கூப்பிட்டீங்களா? இவர்தான் மிஸ்டர் ரெட்டி, தெலுங்கானா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஓனர். నమస్కారం అండి. வணக்கம். உங்ககிட்ட தான் ஏதோ கேட்கணுமா? சார் சொல்லுங்க. சொல்லுங்க. ఇప్పుడు என்னோட கம்பெனில ஒரு புது தலைவலி மாத்திரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சரி, அதோட அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கிள்ஸ் நீங்க தான் நல்லபடியா கம்போஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்னங்க பண்ணிட்டா போச்சு. ஆனா இந்த 2 நாள் மட்டும் விட்டுடுங்க. சரி. இந்த ஒர்க் கொஞ்சம் முடியட்டும். அதுக்கப்புறமா உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு இந்த ப்ராடக்டோட கான்செப்ட சொல்ல சொல்லுங்க. பேஷா, நான் ஜிங்கிள் போட்டு தந்துடுறேன். ரொம்ப நன்றிமா. எதுக்குங்க நன்றி எல்லாம்? நீங்க பணம் கொடுக்க போறீங்க, நான் மியூசிக் போட போறேன். எல்லாமே பிசினஸ் தானே. మంచి మాటమా. வாங்க ஃபாதர். God bless you. வாங்க ஃபாதர். How are you, my child? கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கேன் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். Hello. இவர் மிஸ்டர் ரெட்டி, பிசினஸ் மேக்னெட். ப்ளீஸ் டு மீட் யூ How ஃபாதர். do you do? பிரார்த்தனை கேசட் ரெடியா இருக்க? ரெடியா இருக்கு ஃபாதர். கேட்கலாங்களா? ஓ கேட்கலாம் ஃபாதர். வாங்க ஃபாதர், நீங்க கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இல்ல நீங்க உங்க ஒர்க் பாருங்க ஃபாதர். நான் அப்ப கிளம்புறேன் ஃபாதர். மறக்காம இந்த கான்செப்ட கொடுத்து வச்சிருங்க. வாங்க ஃபாதர். వకీల్ సార్, మీ భార్య క్రిస్టియనా? பாதி கிறிஸ்டியன். అంటే எனக்கு எப்படி சாய்பாபா மேல ஈடுபாடோ, கிறிஸ்டியானிட்டி மேல அவளுக்கு கொஞ்சம் ஈடுபாடு. மதங்கிறது தனி மனிதனோட தேவைக்கு தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மத்தவங்க மாற்ற முயற்சி செய்யும் போதுதான் தகராறு. మంచి మాట. அப்ப நான் வரேன். சரி. இவரு என் சன் சோமு. ஓ ஹலோ சோமு. ஹலோ சார். நீங்க தான் ஜேர்னலிஸ்டா இருக்கீங்களா? ஆமா சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்ப நான் வரேங்க. ஓகே சார். நான் வரேன் சோமு. ஹலோ. யாரு சோமேஸ்வரனா? ஆமா, நான் சுமதா பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. நீ உடனே அந்த நாடு ஜோசியம் பத்தின ஆராய்ச்சியை விட்டுடு. யார் பேசுறது? பட்டரெல்லாம் எழுத போறியாமே, வேண்டாம்பா. தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் தலையிடாத. நீதி
தலையிட்ட தமிழ் வாத்தியாருக்கும் கீழாம்பூர் பொன்னம்பலத்துக்கும் ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும். ஏய் யார் நீ? அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே பையன் தான் நீ. ஜாக்கிரதை. ஏய் யாரா நீ? ஏய் நேத்து ஃபுல்லா குழந்தைக்கு உடம்பு இந்தாப்பா இத கொண்டே அவர்கிட்ட கொடு. இவங்களுக்கு என்ன கிளைமேட் சோமு, நீ வந்த உடனே கார்டு உன்னை பாக்கணும்னாரு. ஏன் சார் ஏதாவது புது அசைன்மெண்டா? புது அசைன்மெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ கோவமா இருக்காரு. குட் மார்னிங் சார். சார் கூப்பிட்டீங்களா? உட்காரு. இங்க இல்ல, சோஃபால உட்காரு. வர நீ உட்காரு. ப்ளீஸ். கீழாம்பூர் பொன்னம்பலம் வீட்டுக்கு யாரை கூட்டு போன? சார் என் ஃப்ரெண்ட் பத்மராஜனை கூட்டு போல. உக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது. கீழாம்பூர் பொன்னம்பலம் வீட்டுக்கு உங்க ஸ்டாஃப் 2 பேர் வந்திருந்தாங்களான்னு கேட்டாங்க. ஒண்ணு நீ, இன்னொன்னு யாருன்னு சொல்றது? சொல்லு. உன் ஃப்ரெண்ட் ஆர்த்தினா? ஐம் சாரி சார். சாரினா? அந்த பொண்ணு என் ஸ்டாஃப் தான் போலீஸ் கிட்ட போய் சொன்னேனே, அது சரியாயிடுமா? இன்டர்வியூக்கு போகும்போது வெளியாட்களை கூட்டு போறது தப்பு. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறது அதோட ஒரு பெரிய தப்பு. புரியுதா? ஜேர்னலிஸ்டுக்கு ஆர்வம் தேவை, ஆர்வ கோளாறு தேவையில்லாத ஒரு விஷயம். ஐம் சாரி சார், ரியலி சாரி. இனிமே இந்த மாதிரி நடக்காது சார். இவா சோமு, ஏற்கனவே அந்த வாத்தியார் விவகாரத்துல போலீஸ் கிட்ட எப்படி பேசணும்னு பேச தெரியாம மாட்டிக்கிட்டேன். இந்த கீழாம்பூர் விஷயத்துல கண்டிப்பா போலீஸ் வந்து உன்னை விசாரிப்பாங்க. அந்த பொண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்லுவ? புரியுது சார். புரியல? உனக்கு சீரியஸ்னஸ் புரியல. பத்திரிக்கைக்காரனா மட்டும் இரு. இந்த துப்புரையில வேற எல்லாத்தையும் சிஐடி போலீஸ் கிட்ட விட்டுரு. என்ன கேட்டா இந்த நாடு ஜோசி விவகாரத்தையே விட்டுடு. நான் வேற யாரையா கவர் பண்ண சொல்றேன். இல்ல சார், நான் நோ சோமு, ஐம் கன்சர்ன்ட் அபவுட் யூ. ஓகே? ஊர்ல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, அதுல ஏதாவது ஒண்ணு நீ கவர் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கிடைக்கும். அதை பண்ணா போதும். நவ் யூ மே கோ. சார். கண்ணா, இப்ப மணி என்னடா? 3 o'clock, 3 மணி ஆச்சு. ஏடா 3 மணி வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உங்க கொழுத்தாத்தாவும் இப்படிதான், சாப்பாடு தண்ணி இல்லாம இந்த கட்டையே குறைஞ்சுன்னு உட்காந்துருப்ப. இட்ஸ் அமேசிங் பாட்டி. அவருக்கு நான் பிறக்க போறேன்னு கூட தெரியாது, அதுக்கு முன்னாடி என் பேர்லாம் எழுதி வச்சிருக்காரு. இந்த ஓலையில மட்டும் என்ன எழுதிருக்குன்னு படிக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒண்ணு வேண்டாம், கார்த்தால சமைச்சது ஆறு எவ்வளவு போயிட்டு இருக்கு, சீக்கிரமா சாப்பிடலாம். வரேன் வரேன். உங்க கொள்ளு தாத்தாவும் இதே மாதிரி தான். கடைசி காலத்துல பச்சை தண்ணி பல்லுல படாம பட்டி கிடந்தே செத்து போனார். கேட்டா இல்ல கூத்தனோட ஆட்டம் கூத்தனோட ஆட்டம். உனக்கு இதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் கட்டி பரன் மேல போட்டுட்டு நீ சாதாரணமா இரு. உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொடி மாஸ்கரி சீக்கிரமா உள்ள வந்து சாப்பிடு. சரி சரி, எடுத்து வை. பாட்டி பாட்டி, இங்க வாங்க. இது என்ன தெரியுமா? பார்த்தா பால் கணக்கு மாதிரி இருக்கு. ஐயோ, பைனரி கோட். அப்படின்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். இப்போ நான் பேசுறது உனக்கு புரியுது, நீ பேசுறது எனக்கு புரியுது. ஏன்னா லாங்குவேஜ் தமிழ் மொழி. அதே மாதிரி கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் பேசுறது பைனரி கோட். ராஜா, உங்க கொழுத்தாத்தா காலத்துல கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. அவர் கோவில்ல கட்டளை பண்ணிட்டு இருந்தாரோனோ, இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா அட்டவணை போட்டு எழுதி வச்சிருப்பாரு. நல்லா பாரு. வெயிட் 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 வெயிட்.
பாட்டி அந்த கூத்தன் ஆட்டம் அப்படின்னு சொன்னீங்க, திருப்பி சொல்லு. உங்க கொள்ளிதாத்தா தான் சொல்லுவார் கூத்தனோட ஆட்டம் கூத்தனோட ஆட்டம்னு. இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ சேர்த்து சொன்னீங்க. தில்லை கூத்தனோட ஆட்டம்னு சொல்லியிருப்பேன். தில்லை தானே? ஆமா, தில்லைனா தில்லைன்னா சிதம்பரம் நம்ம ஊரு. இந்த பைனரி கோட இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அதான் வருது. ஏதா தில்லை. பொண்ணுங்களை பக்கத்துல வச்சு நாம இன்டர்வியூ எடுக்கும் போது ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றவன் கோபப்படாம பதில் சொல்லுவான். அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஒரு 4-5 லேடி ரிப்போர்ட்டர்ஸ் அப்பாயின் பண்ணுங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. சோமு, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? ஆர்த்தி அனுப்புனதா சொல்ல சொன்னாங்க. அது நிக்கிறார் பாருங்க. ஒரு நிமிஷம் சார், இங்கே இருங்க. டேய், உன்னை பார்க்க வந்திருக்காரா சார்? இவன் தான் சோமு. அப்படியா? ஹலோ, நமஸ்காரம். நான் தான் நடேஷ் சர்மா, அர்ச்சனாவோட பரதநாட்டிய குரு. ஆர்த்தி இருக்கால, அவதான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சா. அப்படியா? வாங்க. ஹலோ. சேர். ஐயோ, இது வரைக்கும் நான் உட்காந்துக்கிறேன், பரவாயில்ல. ஆர்த்தி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நீங்க ரொம்ப சின்சியரான பர்சன், டெடிகேட்டட் பர்சன் அப்படின்னு. ஓ, அப்படியா? தேங்க்யூ. நீங்க எழுதின அந்த டேங்கர் லாரியோட ஆர்டிகல் நான் படிச்சேன். அப்படியே உடம்பெல்லாம் பதறி போயிடுத்து. நேர்ல பாக்குற மாதிரியே இருந்து தெரியுமோ? என்ன அழகான நடை, என்ன அழகான வார்த்தைகள். அப்படியே கோர்வையா ரொம்ப அழகா எழுதியிருந்தேன். டேங்கர் லாரிக்காரங்க எவ்வளவு மோசமா ஓட்டுறாங்கன்னு புட்டு புட்டு வச்சிருந்தேன். நான் கூட அந்த ஆர்டிகலை படிச்சுட்டு யாரும் வயசானவங்க தான் எழுதிருப்பாங்களோ நினைச்சேன். ஆனா இங்க நேர்ல வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது, ரொம்ப யங்கா ஸ்மார்ட்டா இருக்கீங்களே நீங்க. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு உலக ஞானம். இங்க பாருங்க, உண்மையாவே சொல்றேன், என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு அறிவு செய்திய நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? போட்டோகிராஃப்ஸ் ஏதாவது இருக்கா? ஐயோ, அதுக்கா பஞ்சம். இங்க வாங்க, இத பாருங்க. நான் டெல்லி போயிருந்தப்போ பிரசிடண்டோட எடுத்துட்டது. அப்பெல்லாம் நான் மீச வச்சுருந்தேன், ரொம்ப குட்டித்து, அதனால எடுத்துட்டேன். இது பாருங்க, அது எடுத்த அப்புறம் எடுத்த போட்டோ. பேஸ் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. அப்புறம் இவாதான் என்னோட குரு. முதல்ல சரியா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விரல ஒரே உடைச்சிருவா. ஆனா சொல்லிட்டே இருப்பா, நடேஷு நீ ரொம்ப சீனியஸா வரப்போறடா, எங்கேயோ போக போறடான்னு சொல்லிட்டே இருப்பா. அப்புறம் இத பார்த்தேடா, கலைஞரோட எடுத்துட்டு போட்டோ. சார், இதுல உங்களை காணும். இது இங்க இருக்கேன், இங்க இல்ல, போட்டோல அவர் பக்கத்துல நின்றுருக்கேன். அந்த போட்டோகிராஃபர் படுபாவி கட் பண்ணி தொலைச்சிட்டான். அப்புறம் இது இங்க பாருங்கோல, இது யாரு தெரியுதா? மதுரை சேஷகோபாலன். ஐயோ, நான் உங்களுக்கு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது சிதம்பரம் நாட்டியாஞ்சலுக்கு போயிருந்தப்போ சேஷு என்கிட்ட வந்துட்டோம், நட்டு உன்னோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்டா. சரி, நானும் எடுத்துட்டேன். அதுல ஒரு காப்பி போட்டு வாங்கிட்டேன். இதை நீங்க உங்க பத்திரிக்கையில பிரிண்ட்ல, ஐ மீன் ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டீங்கன்னா கலர்ஃபுல்லா பிரமாதமா இருக்கும். ஆமா சார், உங்க போட்டோகிராஃப்ஸை இங்க கொடுத்துட்டு போங்க. எடிட்டர் கிட்ட பேசிட்டு எது போடலாம்னு டிசைட் பண்ணி சொல்றோம். எடிட்டர் உள்ளதா இருக்காரா? நான் போய் அவரே ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். நகருங்கோ. சார் 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 சோமு சார், யாருப்பா அது? ஐயோ சார். சார் யாரு? ஓ, இங்க இருக்கீங்களா? சார் நமஸ்காரம் சார். வேண்டாம். யார் நீங்க? ஐயோ ஐயோ, பெரியவாளோட பேரை நான் பிரிண்ட்ல தான் பாத்திருக்கேன். இப்ப நேர்ல பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யாருப்பா இவரு? தெரிஞ்சவரு சார். கொஞ்சம் இங்க வாங்க. ஐயோ, இப்படி தெரிஞ்சவர்னு மொட்டையா சொன்ன எப்படி? பேர் சொல்ல வேண்டாமா? சார், நான் தான் நடேஷ் சர்மா, பரதநாட்டிய டான்சர். 50 குழந்தைகளுக்கு அரங்கேற்றம் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பெரிய மனுஷாலோட எடுத்த போட்டோஸ் எடுத்து வந்திருக்கேன். இதை போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அப்புறம் காமிக்கலாம். இங்க வாங்க. சாரி சார். ரெட் பேட், சிவப்பு வவ்வால்பா. சைனீஸ் எல்லாம் இத மங்கள சின்னமா யூஸ் பண்றாங்க. துளசி. ஆமாப்பா, இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. வாங்க சார். உங்க பொண்ணு புத்திசாலி நிலைமை இருக்காளா? ஐயோ பாவம். இல்ல, சாந்தோம் சர்ச் பக்கத்து சந்தில கருணாஸ் பிளாஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கா. நான் வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். சார், இதை பத்தி வெளில பேசிக்கலாம். நீங்க வாங்க. இட்ஸ் ஆல்ரைட் சோமு, உட்காருங்க. வேற என்னன்னு சொன்னீங்க?
நடேஷ் சர்மா. எவ்வளவு வருஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 6 வயசுல இருந்து ஆடிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களை மாதிரி நல்ல மனுஷாலாம் இருக்கிறனால தான் என்ன மாதிரி கலைஞர் எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். வெரி கிளாட் டு மீட் யூ. இதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லியே. ஒண்ணுமே இல்ல, உங்க பத்திரிக்கையில என்ன பத்தி சின்னதா ஒரு ஆர்டிகல் ஒரு 3-4 பக்கத்துக்கு போட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத பாருங்க, அட்டையில போடுறதுக்கு நிறைய கலர் போட்டோஸ் எடுத்து வந்திருக்கேன். நான் டெல்லி போயிருந்தப்போ பிரசிடண்டோட எடுத்துட்டது. அப்பதான் நான் மீச வச்சுட்டு இருந்தேன், ரொம்ப குத்திட்டு, அதனால எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்த போட்டோ அது. ஃபேஸ் எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் இவாதான் என்னோட குரு. முத்திரை சரியா படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விரல ஒரே உட வளர்ந்துருவா. ஆனா சொல்லிட்டே இருப்பான், நடிஷு நீ ரொம்ப ஜீனியஸா வர போறடா, எங்கேயோ போக போறடா சொல்லிட்டே. அப்புறம் இது பாத்தீங்களா, நம்ம கலைஞரோட எடுத்துட்டு போட்டோம். போட்டோல பக்கத்துல நான் நின்னுட்டு இருக்கேன். ஸ்டில்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்கேன். தொடாம பேசு. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். சாரி 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 சாரி. எங்க இருந்து இந்த ஆளை கண்டுபிடிச்ச? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ என் முன்னாடி வந்து என்னை அப்படியே கூடி சீக்கிரம் நீ என் மேல கோவப்பட போறேன்னு. இது பார், அடுத்த 3 நாளைக்கு நான் வேணா உனக்கு டின்னர் வாங்கி தரேன். இதுதான் நான் பண்ண பாவத்துக்கு என்ன சார், பரிகாரம்லாம் ஆச்சா? யா. உள்ள வாங்க சார், உட்காருங்க. அப்புறம் மத்த கண்டங்களை பாத்துலாமா? திருமண கண்டம் பார்க்கலாமா? தொழில் கண்டம் பார்க்கலாமா? முதல்ல ஒரு கேள்வி, இந்த காண்டம்னா என்ன? அது எப்படி சொல்றது? இது சிதம்பரம், யா. ஒரு ஊரு. இதுல அந்த தெரு இந்த தெருன்னு நிறைய தெருக்கள் இருக்குல்ல, அது போலத்தான். இப்போ சிதம்பரத்தை பத்தி பொதுவா தெரிஞ்சுக்கிறது வேற, கிழக்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, மேல மாட வீதி, இப்படி தனித்தனியா தெரிஞ்சுக்கிறது வேற இல்லையா? அது போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய பொதுவா தெரிஞ்சுக்கிறது பொதுகாண்டம். கல்வி, தொழில், திருமணம், இப்படி தனித்தனியா தெரிஞ்சுக்கிறதுக்கு காண்டங்கள் இருக்கு. சொல்லி எனக்கு புரியல. புத்தகத்துல ஒரு தலைப்புக்கும் தனித்தனியா இருக்குல்ல, அத்தியாயம். அதான் உங்களுக்கு என்ன திருமண கண்டம் பாத்துலாமா? முதல்ல இத பாருங்க. ஓலைச்சுவடி இது எப்படி உங்ககிட்ட? ஆத்துல இருந்தது, அடிச்சு சொல்ல முடியுமா? நாடிக்கட்டு யாரோ ஒருத்தரோட மொத்த காண்டங்கள் இருக்கிற நாடிக்கட்டு. காத்தோட இப்போ உயிரோட இருக்கிற ஒருத்தருடைய கட்டு. அப்ப என்ன? உங்களுக்கு தம்பி யாராவது இருக்காங்களா? இல்லையே. உங்க குடும்பத்துல சோமேஸ்வரன் யாராவது இருக்காங்களா? தெரியல. இது சோமேஸ்வரன்கிற ஒருத்தருடைய மொத்த காண்டங்களை அடங்கின நாடிக்கட்டு. என்னடி அவசரம்? அவ குழந்தை தானே, இன்னும் 2 வருஷம் போலாமே. காலகாலத்துல பண்ணிடணும் இல்லையா சித்தி? இது ஆகாஷ், வைத்தியோட புள்ள, அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். தெரியுமே, நல்லா இருக்கியப்பா. கோயிலுக்கு வந்திருந்தியாமே, அன்னைக்கு என்னோட முறை இல்ல. இனிமே கோயிலுக்கு வந்து என்ன வந்து பாரு. என்ன கோவிலுக்கு வர சொல்லு, ஆத்துக்கு வர சொல்லுங்க. வரேன் வரேன். இது உங்க சித்தப்பாடா, எங்க அக்கா ஒருத்தி இருந்தா, எல்லாருக்கும் மூத்தவோ, அவளோட கடைசி புள்ள. சரி சித்தி, கோயிலுக்கு போகணும், நட சாத்தணும். அப்ப நான் வரேன். சரி, நீ கிளம்பு. ஏன்னா இந்த வடக்கு கோர வாசலுக்கு வராம